இல்ல இத பத்தி எனக்கு மனசே இல்ல பேசுறதுக்கு. ஏன்னா 20 தோத்துருக்கோம். கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் நல்லா பவர் கொடுத்து ஆடி தான் ஜெயிச்சிருக்கலாம். பட் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா நான் அங்க போய் ஆடினா கூட என்னால அடிச்சிருக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன போச்சு வரும் ஒரு கம்பேக் பிளான் இருக்கும். புரியல இன்டென்ட். அதாவது இந்த பேட்டிங் லைனை பார்த்தாலும் அதை பத்தி தான் கேட்குறீங்க. ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. கான்வே எல்லாரும் தூக்கிட்டு ரீல்ஸ் நிறைய ஓட்டிட்டு இருந்தது. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அவரும் கொஞ்சம் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சரி சொல்லுங்க. சி பார்க்கலாம். எனக்கு என்ன பண்ணாரு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை இதை பத்தி. எல்லா இந்த பவுலிங் யூனிட் ஸ்ட்ரகலிங் பவுலிங் யூனிட் கரெக்டா இல்லையா? ஸ்டார்க் என்னமா பவுலிங் பார்த்து எல்லாமே மாசா இருக்கு. ஸோ அதுலயுமே புரியல, எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமா இதை பத்தி எனக்கு பதிலே வரமாட்டேங்குது. ஏன்னா ஏன் தோத்தீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு மைண்ட் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. கரெக்ட் தான் தலைவா. சிஎஸ்கே ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் தலைவா. வேற ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா தலைவா மேட்ச் அங்க முடிஞ்சிச்சு. அது முடிச்சு ஆர்ஆர் மேட்ச் முடிஞ்சிச்சு. தட் இஸ் நாட் அக்ரியபிள் பிரதர். ஏன்னா வந்து கலீல் அஹ்மதுக்கு ஒரு எக்ஸாக்ட் பார்ட்னர் வேணும். பார்ட்னர் பண்ண அன்ஷுல் கம்போஜ் ஓகே. இப்பதான் முகேஷ் சௌத்ரி பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி பிளேட் இன் திஸ் இன்னிங்ஸ். ஆடி இருக்கார்ல பவர் பிளேல. அவர் நிறைய ரன்ஸ் போனாரு. ஒரு நிமிஷம் கரெக்ட்டான பார்ட்னர் அமையணும் கலீல் அஹ்மதுக்கு. அதனால தான் முகேஷ் சௌத்ரி இப்ப ட்ரை பண்ணாங்களா? செட் ஆகல நீங்க சொல்றீங்கல. அதே இப்போ அன்ஷுல் கம்போஜ் எடுத்துட்டு வந்தாங்கனாலும் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஸ்பின் யூனிட் ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணனும். அஸ்வின் நோ ஸ்ட்ராங் பண்ணனும். ஆஷர் நோ நூர் அஹ்மத் நோ. அஸ்வின் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? இப்போ வில்ஜாக் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அதை ஸ்டாப் பண்ணீங்க. அப்புறம் திருப்பி அகைன் வந்து இப்போ இவரை கொண்டு வந்தீங்க, முகேஷ் சௌத்ரியை கொண்டு வந்தீங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு டிஃபரண்ட் பிளான் ட்ரை பண்றாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏப்ரல் தெரியுது. 100 ரன் வித்தியாசத்துல தோக்க போறாங்க சிஎஸ்கே. கேக்கல. தோனி இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கிறாருல, பண்ணலாம். மிச்சம் எந்த பேட்ஸ்மேனும் அடிக்க முடியல. கரெக்டா இல்லையா? லாஸ்ட்ல தானே தோனி வந்தாரு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு. சோ பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன அட்ராசிட்டி பண்றாங்கன்றது நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த ரிப்ளை கொடுப்பீங்க. அதனால தான் நான் கொடுக்குறேன். எனக்கு என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ரிவெஞ்சுக்கு நான் சொல்லுங்க. இவர் கேட்டது என்னன்னா ரிவெஞ்ச் இருக்கான்னு கேக்குறாரு. நான் வந்துட்டு ஜெயிப்போம் அவ்வளவுதான். அன்னைக்கு ஜெயிப்போம் தலைவா. இல்ல தலைவா ஜெயிக்கும். டெஃபினட்டா ஜெயிக்கும். அவ்வளவுதான். நீங்க நம்பிக்கை வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சிஎஸ்கே 100 ரன் வித்தியாசமா சிஎஸ்கே தோக்க போதான். எனக்கு புரியல தலைவா. எனக்கு தெரியல. நான் என்ன ரிப்ளை இல்ல சொல்றேன் சொல்லுவான் தலைவா. எனக்கு புரியல. இப்ப கூட சொன்னா இது என்ன எனக்கு திருப்பி சொல்ல மனசே வரல. 100 ரன் இல்ல நான் சொல்ல தலைவா. நான் அதை இப்ப சொல்ல இங்க கேட்டுக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்றேன். தோனி என்ன இது பண்ணாரு, தோனி அசிங்கமா திட்டுறதுலாம் நான் சொல்ல. இவர் இப்ப சொல்றாரு நான் சொல்றேன்ட்டது. ஓகேவா? ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன அட்ராசிட்டி பண்றாங்கன்றது நீங்க தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த ரிப்ளை கொடுப்பீங்க. அதனால தான் நான் கொடுக்குறேன். எனக்கு என்னென்ன அட்ராசிட்டி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ரிவெஞ்சுக்கு நான் சொல்லுங்க. இவர் கேட்டது என்னன்னா ரிவெஞ்ச் இருக்கான்னு கேக்குறாரு. நான் வந்துட்டு ஜெயிப்போம் அவ்வளவுதான். தோனி இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கிறாருல, பண்ணலாம். மிச்சம் எந்த பேட்ஸ்மேனும் அடிக்க முடியல. கரெக்டா இல்லையா? லாஸ்ட்ல தானே தோனி வந்தாரு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு. சோ பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அன்னைக்கு ஜெயிப்போம் தலைவா. இல்ல தலைவா ஜெயிக்கும். டெஃபினட்டா ஜெயிக்கும். அவ்வளவுதான். நீங்க நம்பிக்கை வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சிஎஸ்கே ரெண்டாவதா ஆர்சிபி. ஓகே திஸ் கரெக்ட். ரெண்டாவது வாட்டி தோத்துருக்கோம். திருப்பி ஏன் தோத்தது கேக்குறீங்க? ஜெயிப்போம். ஒரு 100 ரன் வித்தியாசமா சிஎஸ்கே தோக்க போதான். எனக்கு புரியல தலைவா. எனக்கு தெரியல. நான் என்ன ரிப்ளை இல்ல சொல்றேன் சொல்லுவான் தலைவா. எனக்கு புரியல. இப்ப கூட சொன்னா இது என்ன எனக்கு திருப்பி சொல்ல மனசே வரல. 100 ரன் இல்ல நான் சொல்ல தலைவா. நான் அதை இப்ப சொல்ல இங்க கேட்டுக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்றேன். தோனி என்ன இது பண்ணாரு, தோனி அசிங்கமா திட்டுறதுலாம் நான் சொல்ல. இவர் இப்ப சொல்றாரு நான் சொல்றேன்ட்டது. ஓகேவா? எனக்கு தெரியல ப்ரோ. அடுத்த மேட்ச் கம்பேக் இருக்கு தலைவா. நான் இதை பத்தி இந்த லாஸை பத்தி நம்ம பேசி திருப்பி இதை பெரிய ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ண போறீங்க. கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு தெரியும்.